ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சினிமா அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விடுதலை படம் பார்ட் 1 பார்த்துருப்போம். அந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வசூலை எடுத்துருச்சு. அதேபோல் சூர்யாவோட கரியர்லேயே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தின படமாக தான் அந்த படம் வந்து அவருக்கு அமைஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் லீட் கொடுத்து தான் வந்து முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த படத்தோட படப்பிடிப்புகள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த செகண்ட் பார்ட்டோட படத்தோட ஃபஸ்ட்டு லுக் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. விஜய் சேதுபதியோட ஃபோட்டோ போட்டு நல்லாவே பார்க்க சூப்பராகவே இருந்துச்சு. படம் வந்து இறுதி கட்டத்தை வந்து நெருங்கி விட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுமே வந்து விட்டுருந்தாங்க. இந்த படத்தில் தான் வந்து நம்ம விஜய் சேதுபதி எதுக்காக வந்து ஒரு போராட்ட வீரராக வந்து அந்த படத்தில் வந்து மாறியிருந்தார் அப்படிங்கிறதுக்கான வந்து ஒரு சீக்வலே வந்து இந்த படத்தில் தான் செகண்ட் பார்ட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தில் சூரிக்கான எதிர்பார்ப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரிக்க தான் செய்யுது. ஏன்னா சூரி வந்து விடுதலைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கருடன் அப்படிங்கிற ஒரு படமும் நடிச்சிருந்தாரு. அதுவுமே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து விடுதலை பார்ட் 2 இந்த படமும் அவருக்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி அவருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து வந்து வளர்ந்து வரும் ஒரு நடிகரில் வந்து நம்ம சூரியன் இடம்பெறுவார் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சூரியோட நடிப்பு ஹீரோவாக வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? அவர் காமெடி பண்ணது நல்லா இருந்துச்சா? இப்போ ஹீரோவாக இருக்கிறது வந்து சூப்பராக இருக்கா? அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் விடுதலை பார்ட் 2 படத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.